Hi friends, welcome to Calculative Edge Point. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து நீட் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு பிளஸ் இந்த பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन expanded octet is present in. கொடுத்திருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ல எது வந்து எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் ஆக்டெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு கிளியரா தெரியும். ஆக்டெட் அப்படிங்கிறது அதனுடைய அவுட்டர் அதனுடைய சரௌண்டிங்ல ஒரு ஆட்டம் 8 எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டா இருந்தா அது வந்து ஆக்டெட் கம்ப்ளீட். ஸோ ஆக்டெட் ரூல் வந்து சொல்லக்கூடியதுன்னா அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல அதனுடைய அவுட்டர் அதாவது ஒரு ஆட்டம் அதனுடைய எத்தனை பாண்டட் இன்வால்வ் ஆயிருக்கு அதனுடைய ஆக்டெட் கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும்போது அது ஸ்டேபிளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஆக்டேட் அப்படிங்கிறது 8 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான் நம்ம ஆக்டேட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம CH4 இந்த CH4ல இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மீத்தேன். இந்த CH4ல இந்த கார்பன் 4 ஹைட்ரஜன் கூட நமக்கு டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியில பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதனுடைய ஆக்டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணும்போது கார்பன் கண்டெய்னிங் 4 வேலன்சி அதனுடைய வேலன்சி 4 ஹைட்ரஜன் அதனுடைய வேலன்சி 1 அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். ஸோ இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜன் கூட பாண்டாக இருக்கும்போது இந்த 2 எலக்ட்ரானும் காமன் ஃபார் த கார்பன் அண்ட் காமன் ஃபார் த ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பனை சுற்றி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 4 6 8 ஓவராலாக இந்த கார்பன் 8 எலக்ட்ரானை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஆக்டேட் கம்ப்ளீட்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்குது ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் இருக்கிறதுனால இது ஆக்டேட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு BF3 இருக்கு போரான் ட்ரைஃப்ளோரைடு. இந்த போரானை சுற்றி BF3 அப்போ போரானை சுற்றி 3 ஃப்ளோரின் இருக்கு. இந்த ஃப்ளோரின்ல வந்து இப்போ போரான் இங்க 2 எலக்ட்ரான் இங்க 2 எலக்ட்ரான் இங்க 2 எலக்ட்ரான் அப்போ போரானை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 6. அப்போ போரான் வந்து 6 எலக்ட்ரான் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங் 2 எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த போரானை நம்ம என்ன சொல்லுவோம் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் ஆர் ஹைப்போவேலன்ட் காம்பவுண்ட் ஆர் ஹைப்போவேலன்ட் காம்பவுண்ட். இந்த ஹைப்போவேலன்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆக்டேட்டை விட எலக்ட்ரான் லெஸ் தென் ஆக்டேட்னு சொல்லுவோம். லெஸ் தென் ஆக்டேட்டா இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து ஹைப்போவேலன்ட் காம்பவுண்ட் சொல்லுவோம். மோர் தென் ஆக்டேட் அப்படிங்கிற காம்பவுண்டை ஹைப்பர் வேலன்ட் காம்பவுண்ட் சொல்லுவோம். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த SF6. இந்த SF6 உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இந்த சல்ஃபர் சுற்றி இருக்கக்கூடிய 6 ஃப்ளோரின் அதனுடைய ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த SF6 நம்ம அக்கார்டிங் டு த VS-EPR தியரி படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது VS-EPR தியரி வேலன்ஸ் எலக்ட்ரான் பர் ரிப்பல்ஷன் தியரி படி கால்குலேட் பண்ணும்போது இந்த SF6 அப்படிங்கிறது ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். SF6 அப்படிங்கிறது ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சல்ஃபர்ல அதனுடைய அவுட்டர் செல்ல டோட்டலாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 12 2 4 6 8 10 12. அப்போ இந்த SF6ல ரிமைனிங் இந்த லோட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஆக்டேட் கம்ப்ளீட். பட் இது ஆக்டேட் வந்து ஹைப்பர் வேலன்ட் காம்பவுண்ட். ஏன்னா ஆக்டேட்டை விட அதிகமான 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது ஆக்டேட் 8 எலக்ட்ரான் லெஸ் தென் ஆக்டேட்டாக இருந்தால் அது ஹைப்போ வேலன்ட் காம்பவுண்ட். மோர் தென் ஆக்டேட் அப்படின்னு தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8 எலக்ட்ரான் இந்த 8 எலக்ட்ரானை விட கிரேட்டர் தென் 8 electron greater than 8 electron இருந்தா this is called the hypervalent compound. This is called the hypervalent compound. Less than 8 electron 18 electron இருந்தா less than 8 electron 18 electron இல்ல less than 8 electron species இருந்தா அது hypovalent compound. hypovalent compound. So கொடுத்திருக்கக்கூடியதுல இந்த SF6 வந்து 2 4 6 8 10 12 electron இருக்கிறதுனால this is called the hypervalent compound. Hypervalent compound. This is also called the octet expanded. Octet expanded அப்படிங்கிறது 8 எலக்ட்ரான் விட இன்னும் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். So this is called the octet expanded compound. So கொடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து நமக்கு octet expanded compound தான். அதுல எந்த டவுட் வேண்டாம். செகண்ட் காம்பவுண்ட் PCl5. இந்த PCl5 உடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸோ PCl5ல இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இந்த PCl5ல இந்த பாஸ்பரஸை சுற்றி 10 எலக்ட்ரான் 2 4 6 8
அண்டு 10. டோட்டலாக 10 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 10 எலக்ட்ரான் இருந்தாலும் greater than 8 electron. So greater than 8 electron இருந்தால் அது hypervalent compound, also called the octet expanded or expanded octet. அப்போ ஆப்ஷன் 2வும் expanded octet தான். ஆப்ஷன் 3 IF7. இந்த IF7 உடைய original structure according to the VSEPR theory படி pentagonal bipyramidal IF7. இந்த அயோடின் வந்து 7 ஃப்ளூரின் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 7 ஃப்ளூரின் கூட அட்டாச் ஆகும்போது இதனுடைய எலக்ட்ரான் 14 எலக்ட்ரான் கிரேட்டர் தென் 8 எலக்ட்ரான், கிரேட்டர் தென் 8 எலக்ட்ரான். 8 எலக்ட்ரானை விட அதிகமாக இருந்தால் அது ஹைப்பர் வேலன்ட் காம்பவுண்ட் ஆர் ஆக்டெட் எக்ஸ்பேண்டட் ஆர் எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டில் SF6 டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? SF6ல 12 எலக்ட்ரான் ஹைப்பர் வேலன்ட் காம்பவுண்ட் ஆர் ஆக்டெட் எக்ஸ்பேண்டட் காம்பவுண்ட் or expanded octet compound. PCl5 ல 10 electron greater than 8 electron. So இதுவும் hypervalent compound, expanded octet compound. IF7 ல 14 electron greater than 8 electron or expanded octet. So all of the compound கொடுத்திருக்கக்கூடிய மூணு காம்பவுண்டுமே expanded octet compound, expanded octet compound. So நமக்கு SF6 இருந்தாலும் சரி, PCl5 இருந்தாலும் சரி, இல்ல IF7 இருந்தாலும் இது எல்லாமே hypervalent compound. hypervalent compound அப்படிங்கிறது greater than 8 எலக்ட்ரானா இருந்தா அது hypervalent compound, less than 8 எலக்ட்ரான் இருந்தா அது hypovalent compound அப்படி நம்ம சொல்லுவோம். சோ கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல மூணுமே hypervalent compound, expanded octet compound. So all of these is the correct answer. Question number 2 பாருங்க. Which of the following has highest lattice energy? Highest lattice energy. இந்த lattice energy-க்கு நம்ம definition பண்ணும்போது infinity distanceல 2 ions இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Na+ இருக்கு and Cl- இருக்கு. இந்த Na+ and Cl- infinity distanceல இருந்து பக்கத்துல கொண்டு வந்து ஒரு சோடியம் குளோரைடு வந்து ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது? ஒரு சோடியம் infinity distance Na+ infinity distanceல இருக்கு, Cl- வந்து infinity distanceல இருக்கு. இந்த Na+ம் Cl- infinity distanceல இருந்து ரெண்டு ஒண்ணா சேரும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது? திஸ் இஸ் கால்ட் தி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் னு சொல்லுவோம். அதே சேம் தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Na+ and Cl-, Na+ and Cl-, இந்த Na+ and Cl- ரெண்டும் சேர்ந்து NaCl ஃபார்ம் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது? அதுவும் லேட்டிஸ் எனர்ஜி தான். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். அதே NaCl வந்து செகண்ட் டைப்ல சோடியம் குளோரைடை வந்து பாண்ட் பிரேக் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட்? இந்த சோடியம்க்கும் குளோரினுக்கு இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது? திஸ் இஸ் கால்ட் த எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நமக்கு நார்மலாகவே லேட்டிஸ் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாகவும் சொல்லலாம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாகவும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து ரெண்டு ஆட்டத்தை சேர்க்கும் போது நமக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. சேர்ந்துருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டத்தை பிரேக் பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ ரெண்டு காம்பவுண்டும் தனித்தனியாக பிரியுது, ரெண்டு ஆட்டமும் தனித்தனியாக பிரியுது. ஸோ ரெண்டுமே அதனுடைய டெஃபினிஷன் தான். ஆனால் இந்த லேட்டிஸ் எனர்ஜி அப்படிங்கிறது அக்கார்டிங் டு தி தெர்மோடைனமிக்ஸ் படி அதனுடைய டெல்டா HF, டெல்டா அதாவது ஃபியூஷனை பேஸ் பண்ணி, சரிங்களா, அதனுடைய டெல்டா HF பேஸ் பண்ணி அதனுடைய எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம டெஃபினிஷனில் பார்த்துப்போம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹஸ் த ஹையஸ்ட் லேட்டிஸ் எனர்ஜி? இந்த லேட்டிஸ் எனர்ஜிக்கான ஒரு ஈஸியான மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான மெத்தட் என்ன? lattice energy directly proportional charge of ions. Lattice energy directly proportional charge of ions. Lattice energy inversely related to the size of the ions. Inversely related to the size of the ions. So size of the ions, no, charge of the ions. இதை பேஸ் பண்ணி அதனுடைய lattice energy எதுக்கு மேக்ஸிமமா இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். எதுக்கு சார்ஜ் அதிகமோ அதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி அதிகம், எதுக்கு சைஸ் அதிகமோ அதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி லோ. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் நமக்கு சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், நமக்கு அதனுடைய சீரிஸ் அல்கலி மெட்டல்ஸ் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே ஃப்ளூரைடு அயான்ஸ், எல்லாமே சிங்கிள் அயான்ஸ். ஸோ ஆனியானுடைய சார்ஜ் வந்து சேம். அதே மாதிரி கேட்டியானுடைய சார்ஜ் எல்லாமே சிங்கிள் ப்ளஸ், சீசியம் ப்ளஸ், பொட்டாசியம் ப்ளஸ். அப்போ சார்ஜ் ஆஃப் த அயான்ஸ் ஆர் சேம். கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே அதனுடைய சார்ஜ் வந்து சேமாக இருக்குது, எல்லாமே +1 சார்ஜ். அதே மாதிரி ஃப்ளூரைடு எல்லாமே -1 சார்ஜ். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இதில் சார்ஜை பேஸ் பண்ணி
அதனுடைய லேட்டிஸ் எனர்ஜி நம்மளால மெஷர் பண்ண முடியாது. சைஸ் ஆஃப் த அயான்ஸ், சைஸ் ஆஃப் த அயான்ஸில் இந்த ஆனியானுடைய சைஸ் எல்லாமே சேம். ஏன்னா இருக்கக்கூடிய ஆனியான் எல்லாமே அது ஃப்ளூர் ஆனியான் வந்து எஃப் மைனஸ் இந்த வந்து சேம். எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கூடிய 4 காம்பவுண்டுமே ஆனியான் வந்து சேம். ஸோ கேட்டியானுடைய சைஸை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ கேட்டியானுடைய சைஸை சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் மேலேருந்து கீழே வரும்போது அதனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் லேட்டிஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. லேட்டிஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 காம்பவுண்டில் NaF சோடியம் ஃப்ளூரைட் இஸ் த ஸ்மாலஸ்ட் கேட்டையான். அதே மாதிரி சீசியம் ப்ளஸ் இஸ் த லார்ஜஸ்ட் கேட்டையான். ஸோ சோடியம் ஃப்ளூரைடு வந்து லேட்டிஸ் எனர்ஜி எதுக்கு ஸ்மாலர் சைஸ் சொன்னதோ அதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி அதிகம். ஸோ கொடுத்துருக்கூடியதில் ஹையஸ்ட் லேட்டிஸ் எனர்ஜி சோடியம் ஃப்ளூரைட். இதுக்கான ஆர்டர் எழுதும்போது நமக்கு சோடியம் ஃப்ளூரைட் அதனுடைய லேட்டிஸ் எனர்ஜி ஆர்டர் எழுதும்போது சோடியம் ஃப்ளூரைட், அதுக்கப்புறம் பொட்டாசியம் ஃப்ளூரைட், அதுக்கப்புறம் ருபீடியம் ஃப்ளூரைட், நெக்ஸ்ட் வந்து சீசியம் ஃப்ளூரைட். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் லேட்டிஸ் எனர்ஜிக்கான ஆர்டர்னு கேட்டாங்கன்னா இதுதான் லேட்டிஸ் எனர்ஜிக்கான ஆர்டர். கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா which of the following has the highest lattice energy? So highest lattice energy smaller size cation. எதுக்கு அதிகமாக சைஸ் வந்து எதுக்கு சின்னதோ அதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி அதிகம். சைஸ் எதுக்கு அதிகமோ அதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி கம்மி. ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் சோடியம் ஃப்ளூரைட் இஸ் த மேக்ஸிமம் லேட்டிஸ் எனர்ஜி. ஸோ அதுக்கான ஆர்டர் வந்து சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இப்போ கொடுத்துருக்கூடியது Na ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் லேட்டிஸ் எனர்ஜி, சீசியம் ப்ளஸ் வந்து லீஸ்ட் லேட்டிஸ் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அதனுடைய லேட்டிஸ் எனர்ஜியாக இருந்தால் சார்ஜ் ஆஃப் த அயான்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், சைஸ் ஆஃப் த அயான்ஸுக்கு லேட்டிஸ் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ரிலேஷன். இதை தெரிஞ்சுக்கும் போது நம்ம அந்த கொடுத்துக்கூடிய கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.